சென்னை மெரினா காமராஜர் சாலையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகத்தில் பறந்த கார் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து சென்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோலமன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மெரினா காமராஜர் சாலையில இன்று அதிகாலை அதிவேகமாக ஒரு கார் ஒன்று ஓட்டி வந்தார். குறிப்பாக அங்கு நடைப்பயணம் மேற்கொண்ட நபர்கள் மற்றும் நடைப்பயிற்சியில ஈடுபட்டிருந்த நபர்கள் மீது மோதுவது போல அதிவேகமாக அந்த கார் பறந்ததால அவ்வழியாக சென்ற காவலர் செந்தில்குமார் என்பவர், செல்வம் என்பவர் அந்த காவலரை பிடிக்க முயன்றிருக்கிறார். குறிப்பாக விவேகானந்தர் இல்லம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில அந்த அதிவேகமாக சென்ற காரை அவர் மடக்கி பிடிக்க முயன்ற போது அப்போது போலீசாருக்கு அவர் போக்கு காட்டிவிட்டு மீண்டும் அதிவேகமாக அந்த காரை இயக்கிவிட்டு தப்பி சென்றார். இது குறித்து அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அந்த அதிவேகமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்திய கார் யார் என்பது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்ல காரின் பதிவெண்ணை எடுத்திருக்கிறார்கள். அந்த கார்ல பதிவெண்ல அபிஷேக் என்ற நபருக்கு கார் சொந்தமானது என அதுல குறிப்பிட்டிருக்குது. இருப்பினும் அந்த காரை ஓட்டிய நபர் யார், உரிமையாளர் உண்மைதானா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த நடைப்பயணம் மற்றும் நடைபயிற்சி மேற்கொண்ட அந்த பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில அந்த காரை ஓட்டியதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி சோலமன்.